அப்பாவும் என்ன சொல்றாரு, சபாநாயகர் என்பவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு கட்சி சார்பில் இருக்கக்கூடாது. திமுக திமுக மறந்துடும். அவர் நடுநிலையாளர். எந்த கட்சி அண்ணா திமுக திமுக நடுநிலையாளர். மக்கள் மத்தியிலும் அவர் நாடாக இருந்தாலும் நான் நாடாக நினைக்கக்கூடாது. என்ன மக்கள் நினைக்கிறேன். அவர் சொல்றாருங்க, தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனையே இல்லை, திருநெல்வேலியில் இல்லவே இல்லை. எப்படி நாங்க படுற வழி உனக்கு வழியா தெரியல, நாங்கள் சிந்துகிற ரத்தம் உனக்கு ரத்தமா தெரியல, நாங்கள் அனுபவிக்கிற கொடுமைகள் உனக்கு கொடுமையா தெரியல, நாங்கள் இந்த மண்ணிலே படுகிற அவலங்கள், இழிவுகள், தாக்குதல்கள், வெட்டுகள், குத்துகள், எங்கள் குடிசைகளை தீ வைத்து கொடுக்கப்பட்டு இழக்கிற அந்த இழப்புகளும், எங்கள் சொத்துக்கள் அழித்து ஒடுக்கப்படுவதும், நாங்கள் கோவிலுக்கு ஓயாமல் தடுக்கப்படுவதும், எங்கள் மாணவர்கள் வெட்டப்படுவதும், குற்றப்படுவதும், குன்றில் கோயிலுமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு மிகப்பெரும் பாதிப்பு ஆளாக்கப்படுவதும் பாதிப்பா தெரியல. நான் யாரு? அது ஒரு வழியாக இல்லை என்று சொன்னால் நீ யார்? எங்கள் ரத்தத்தை ரத்தம் என்று பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நீ யார்? உன் மனநிலை என்ன? ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு கோழியோட வழி தெரியுமா? டெய்லி 1000 கோழி 1000 கோழி எடுக்குவான். கோழியோட அதிகமா துடிப்பு தெரியுமா? ஆடு வைக்குவான், மாடு வைக்குவான். ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு ஆடோட வலியும் மாட்டோட வலியும் சாவு போலவே ஒரு மனநிலையும் வெட்டும் போது அது துடிக்கிற துணி கசாப்பு கடைக்காரனுக்கு தெரியுமா? அப்படித்தான் அருமை உறவுகளே, சாதியால் பாதிக்கப்படக்கூடிய, வன்கொடுமையால் பாதிக்கப்படக்கூடிய தலித்துடைய வழியும் வேதனையும் தெரியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு சாதிவரின் என்று வேறுபடும். ஆகவே அந்த அடிப்படையில் அப்பா ஒரு சாதிவரியின் சபாநாயகருக்கு தடுக்கப்படார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.